Hi friends, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome to City Boys Vlogs. எங்க போறோம்னு பாத்தீங்களா? துபாய் டீ பிடிக்க போறோம். துபாய் டீ எப்படி தெரியுமா? துபாயில போய் பிடிக்க போறோம். துபாயில போய் எப்படி பிடிக்கிறது வந்து வீடியோவா பண்ண போறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம யாரை பிக்கப் பண்ண போறோம்னா நம்ம பாட்டு பயங்கரமா இருக்கு. என்னப்பா எங்க இருக்க? கீழவா உனக்குதான் சட்டி போற சட்டி போட்டு வரேங்க. பத்து ஃபோன் கிட்ட இன்னும் வரேங்கிறான்டா. ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. ஹெல்மெட்டு வண்டி சார் எதுவுமே இல்லாம வரும். ஹலோ காய்ஸ், அதாவது துபாய் டீ குடிக்க போகிறோன்னு சொல்லிட்டோம். ஆனால் இங்கே ஒருத்தர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கிட்ட அரை மணி நேரம் மேலே ஆகுது. 10 தடவைக்கு மேலே ஃபோன் அடித்தாச்சு. இந்தா வரேன், தட்டி போகிறேன், இந்தா குளிக்கிறேன். ஆனால் ஒன்றும் எதுவுமே பண்ணலை. பார்த்தீங்கன்னா அப்படியே மேலோட தான் நின்றுட்டு இருப்பான். ஜட்டி போடுற பழக்கமே இல்லை. ஜட்டி போடுற பழக்கம் கூட அவனுக்கு இல்லை. நான் ஜட்டி போட்டு தான் வருவேங்கிறான். கேட்டால் துபாய்க்கு போகிறோம்லடா, ஜட்டி போட்டு வரணும்டாங்கிறான். இவங்கெல்லாம் என்ன ப்ரோ பண்ணுறது சொல்லுங்கள்? 6.5 hours later. காத்திருந்து காலங்கள் போனது. One eternity later. அது கதை போகும்போது எனக்கு பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டை கேட்டு பைத்தியம் ஆயிடுச்சு. வண்டிங்க நம்ம போவோம். நினைச்சுக்கிட்டு இருந்தேன் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி வராங்க ஹாப்பி நியூ இயர். நம்ம போவோம் அடுத்த வருஷம் அவங்க சந்திப்போம். என்னோட நியூ ரெஜிஸ்ட்ரேஷனே இனிமேல் லேட்டாக வரணும் தான். அதனால லாஸ்ட்டாக லேட்டாக வரும். எங்க போறோம்? துபாய் டீ குடிக்க போறோம் ப்ரோ. இதான் இவ்வளோ லேட்டாக வந்தியே. துபாய் போறேன்னு சொல்லிட்டு ஜட்டிலாம் போட்டு வந்தியே. நல்லா க்ளோஸ் பண்ணுதா சார்? டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை காக்கிட்டு போறான். டீ தானே குடிக்க போறோம். லொகேஷன் சொல்லி ரூட் போடுறோம். என்னடா என்னை அசிங்கப்படுத்துது? என்ன எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? ஹாங்காங்கே நான் கூட்டு போக வேண்டாம் மேப் போடாம. நம்பி போனா சுடுகாடு தான் ப்ரோ. கடையில நீச்சல் எடுத்துட்டு கூட்டு போக வேண்டாம் ஹாங்காங்கு.
இது ஒரு புது பிளாக்மெயில் மேடம். முன்னாடி பண்ணா தெரியும்டா, வாடா கூட்டு போறேன். நீங்க அட்ரஸ் சொல்லுங்க, ரூட்டு போறேன். சரி போற அட்ரஸ் சொல்றேன்டா. துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, துபாய்டா. போடுற அட்ரஸ போடுறா. ஐயோ, ஒரு பைத்துக்கார பைலட் அந்த கிளம்ப மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ஒழுங்கா சொல்ற ஏரியா என்ன ஏரியா? ஃபர்ஸ்ட் அது சொல்றேன். அசோக் நகர்ரா. இது அண்ணா நகர்ரா புட்டா. அண்ணா நகர் வந்துட்டா. 23 தடவை வீட்டுக்கு விட்டியரா. சரி வாடா வாடா, ஏறா ரூட்ட. பெட்ரோல் வேஸ்ட் பண்ணிட்டு ஏறா ஏறா போலாம்டா. போடாம அவசரமா தலைக்கு நீ ஜட்டி போட்டு வர லேட் ஆகுறா. சொல்லு, அது அடிக்கடி சொல்லுவே தவிர புட்டையா ஏதோ துபாய் கடை என்ன ஏதோ சிக்கன் கடை அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? சிக்கன் கடை மாதிரி கடை துபாய் சில்லி சாப்பிட்டாரு. துபாய் சில்லி இல்லைங்க, துபாயில போய் டீ குடிக்க போறேன்னு நினைச்சிருக்கீங்களா? இல்லைங்க, நம்ம சென்னை, நம்ம அசோக் நகர்ல தாங்க இருக்கு டீ சில்லி ஷாப். ஆமாடா, வரியா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ சவுகர்பேட்டில் விற்கிற சாட் ஐட்டம் மாதிரி இருக்கா? இல்லைங்க, சில்லி, பாஜி, வடா, ஸ்பானா. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒவ்வொரு ஷாட்டுக்கும் இல்லைங்க, கட் பண்ணி போடுவேன். பேசுவேன், கட் பண்ணி போடுவேன். இதுதான் பேர் சொல்லிருந்தேன். பேர் தான் இதெல்லாம் சாரி யுவரான, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. சப்புதானா? சப்தானாவா? சப்புதானா? சப்தானாவா? ஏங்க, சவுகார்பேட்டில் விற்கிற மசாலா பூரி மாதிரி இருக்குன்னு இல்லை பெல் பூரி மாதிரி இருக்குன்னு? இல்லைங்க, துபாயில் இருக்க சில்லி, பாஜி, சப்பானா, வடா, சாட். பாருங்க, அப்படி எடுத்து அப்படி கொண்டு போய் உண்மையிலே சொல்ல போனால் எங்கள் வீட்டுக்கு மலையில் தயிர் பச்சடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அதே மாதிரி தாங்க இருக்கு. இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. மண்ணு செம்ம சாப்பிட்டா இருக்கு. சாப்பிட முடியல. ஃபில்லிங் மாதிரி நல்லா ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. முடிக்கிட்டு சொல்றா, சாப்பிட்றது மாதிரி டேஸ்ட்
பர்கர் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. கடைக்கு ஏற்ற மாதிரியே ஃபில்லிங் வச்சுருக்காங்க. ஃபில்லிங்லாம் இப்போ தான் தெரிஞ்சுருக்கேன். நல்லா ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. உண்மையாக நல்லா இருக்கு. இந்த பண்ணே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கா, அப்படியே பீஸு அப்படியே சாப்பிட்டா செம்மையாக என்னடா பண்ற? ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்டா. ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ சொல்லி கொடுக்குறது எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். அது சாக்லேட். என்னடா பண்ணி வச்சிருக்க? கொத்து போட்டேன் ஐஸ்கிரீம் கேக் கொத்து போட்டேன். எப்படி கொடுத்தா தெரியுமா? இதாங்க ஐஸ்கிரீம் கேக் கொத்து போட்டேன். சாப்பிட்றது அப்படியே கொடுத்து சாப்பிட்றா நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட் மேக் பண்ணி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாறும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். ஒன்றும் இல்லை, 100 ரூபா பெட்ரோல் போட்டால் துபாய்க்கு வந்துடலாம்டா. ரூட்டும் தெரியாத, இன்னும் தெரியாது. வெறும் 100 ரூபா பெட்ரோல் தான். நீ துபாயில் ஃப்ளைட்டு போனால் கூட உனக்கு கிட்ட 2 நாள் கிட்ட ஆகும். நீங்கள் ஒரு 1 நாளில் வந்துடலாம். குடும்பத்தை பிரிஞ்சு வர முடியாதா? இல்லைடா, குடும்பத்துக்கு துபாயில் வந்து டீ வாங்கிட்டா. நீங்கள் வந்து இந்த டீ டாக் ஃபீலிங் சொல்லிட்டு இருக்குடா, நல்லாயிருக்கு. ஐட்டம்ஸும் நல்லா இருக்குடா. ஃபில்லி டீ சஃப்ரான், லோட்டஸ் பிளாஸ்ட், சிக்கன் டைனமிக் பன், சில்லி பாஜி, சபானா வடா சாட், சபானா வடா யாரா சபானா? டபுள் சாக்லேட் அடிக்ஷன், பக்லவா சீஸ். ஏன்னா எத்தனை மணிக்கு வருவேன்? நான் சங்கீத கலாபூசன் சித்தூர் சின்னமணி பேசுறேன். சிங்கப்பூர்ல இருந்து தான் பேசுறேன். இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே மலேசியா போறேன். 1 வாரம் அங்க ப்ரோக்ராம். அங்கிருந்து அப்படியே லண்டன் போறேன். அங்க ஒரு 2 டேஸ் ப்ரோக்ராம். அங்கிருந்து அப்படியே பாரிஸ் போறேன். அப்படியே சுவிட்சர்லாந்தும் போறேன். ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்துருந்த எல்லாருக்குமே பெரிய நன்றி. அண்ட் இந்த சேனல் எதுக்குன்னா, நாங்கள் 4 பேர், எங்கள் ப்ரொஃபஷனல் எல்லாமே வேறு. நாங்கள் வீக்கெண்டான பயங்கரமாக சுற்றுவோம். ஸோ அப்படி நாங்கள் அதில் செலவு பண்ணுற அமௌண்ட்டு 25% சோஷியல் சர்வீஸ்க்காக. சோஷியல் சர்வீஸ்னு சொல்கிறத விட நாங்கள் அதை ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நெக்ஸ்ட் வீக், அதாவது January 14 நாங்கள் சென்னையில் நடக்கிற புக் ஃபேரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எங்களுக்கே இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு 4 இல்லைன்னா 5 பேருக்கு புக்கை கிவ் அவே பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் பண்ணி யாராச்சும் படிக்க புக்கு கைட், டிஎன்பிசி குரூப்ஸ் அந்த மாதிரி படிக்க புக் வாங்க முடியாமல் இருந்தாலோ, இல்லை இந்த ஃப்ளட்ல யாராவது புக்கு தொலைச்சவங்களா இருந்தாலோ, உங்களுக்கு நாங்கள் கிவ் அவேவா அந்த புக்ஸை தந்துடுறோம். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி என்ன புக் வேணும் அண்ட் எந்த அட்ரஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை தேடியே அந்த புக்கை வந்து நாங்கள் சேர்த்துறோம். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரே ஒரு ஹெல்ப் தான், இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ ஷேர் பண்றது மூலியமா இந்த புக்ஸ் எல்லாமே தேவையானவங்களுக்கு கொண்டு போய் சேர்ந்துடும். என்ன போடுறான்?
ஏண்டா துபாய்க்கும் நீ கூப்பிட்டு வந்தது இல்லை மேப் வர கூப்பிட்டு போகணுமா? போடா, எனக்கு தெரியாத ரூட்டா. போடா, நான் கூப்பிட்டு போனேன், போடா. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. பயமாக இருக்குது. காத்திருக்காங்க